கம்பெனியுடைய இந்த 20ஆம் வருடத்துடைய V20 ஆஃபர்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சார். V20 ஆஃபர் சார் சொன்ன மாதிரி. செல்வராஜ் சார். ஆமாங்க சார். குட் மார்னிங் சார். ஹிந்தி புரியலனா உங்களுக்கு கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கும். ஜெகதீஷ் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாரு, டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. ஓகே. பட் நிச்சயமா பிறகு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சார் அந்த இடத்துல நான் இருக்கும்போதும் உண்மையிலேயே வந்து அந்த EMCM நம்பர் அந்த ஸ்டேஜ் ஏறும்போதும் எனக்குள்ளே அந்த மனசுக்குள்ள ரொம்ப ஒரு இது வந்தது சார். நம்மளும் அந்த இடத்துக்கு வரணுன்ற ஒரு மனம் உறுதி நான் அங்கேயே எடுத்துட்டேன் சார். நம்மளும் நம்ம அந்த ஸ்டேஜில் ஏறியே தீரணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு ஈவெண்ட் சார். பல ஆயிரக்கணக்கான மக்கள், அதாவது உள்ள இடம் பிடிக்காம வெளியவும் அவ்வளவு பேரு, அதாவது 3 பேரையும், அதாவது தீபக் சிங், கன்வங் சிங், கௌதம் பாலி சார் எல்லாரும் நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது இல்லாம எல்லா வருஷம் மாசம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது. டெல்லி சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஃபிளைட்ல போனது ஃபர்ஸ்ட் டைம். அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். ஏன்னா இந்த மாதிரியான லைஃப் நான் அப்பதான் நினைச்சுக்கிட்டேன். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃபுக்கும் இதுக்கும் நான் இதை பத்தி உணர்ந்தேன் சார். நிச்சயமா பெரிய லெவல்ல நம்ம சக்சஸ் பண்ணி நம்ம அந்த இடத்தை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் எடுத்திருக்கேன் சார். தேங்க்யூ சார். டெல்லிக்கு போகணும்னு எப்போ முடிவெடுத்தீங்க? டெல்லிக்கு போகணும்னு முடிவெடுத்தது வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னதான் சார் இது பண்ணோம். சரி, ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ற சிந்தனைகள் இருந்துட்டே இருந்தது. சரி, டெல்லிக்கு போற இது இருக்கு அப்படின்றது என்னைக்குனாக்கா நமக்கு V20 அச்சீவ் பண்ணியிருந்தேன். இது அந்த பேக் இதெல்லாம் வாங்கினேன் இல்லையா, 1500 இது பண்ணிட்டு டிஷர்ட் எல்லாம், அத டெல்லியில ஒரு இது சென்னையில ஈவெண்ட் நடந்துச்சுங்களா சார், அன்னைக்குதான் சார் முடிவு பண்ணேன் நானு. அப்ப சொல்லும் போதுதான் சரி நம்மளும் போய் தான் தீரணும் அப்படின்ற முடிவு எடுத்தேன். அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருந்தது. வெரி குட், வெரி குட். V20 ஆஃபர்ல நீங்க அச்சீவ் பண்ணீங்க. அந்த டி-ஷர்ட்டை டெல்லியில போடணும்னு முடிவு பண்ணீங்க. அதே V20 கான்ஃபரன்ஸ் வந்து சுவிட்சர்லாந்துல நடக்குது. அதுக்கும் போகணும்னு முடிவெடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். நாம இன்னைக்கு எடுக்கிற முடிவுதான், அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நாம எடுக்கிற முடிவுதான் நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு போகும். நாம ஏதோ வந்தோம், ஏதோ கேட்டோம், ஏதோ செஞ்சோம்னா இல்ல. இன்னைக்கு முடிவெடுங்க. இன்னைக்கு முடிவெடுங்க, அது உங்களை கொண்டு போகும். அது நிச்சயமா அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். டெல்லிக்கு போகணும்னு முடிவெடுத்தீங்க. நீங்க ஜெகதீஷ், உங்க அப்ளைன் ஜெகதீஷ் சார்ட்ட பேசுனீங்க, 2 பேரும் டிக்கெட் புக் பண்ணீங்க, ஜாலியா போயிட்டு வந்தீங்க. இன்னைக்கு அந்த ஈவெண்ட பார்த்த பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. நிச்சயமா சார். சரிதாதேவி யாரு? அவங்க அப்ளைன் யாரு? கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்லுங்க. மைக்கா மியூட் பண்ண அதை ஆன் பண்ணிட்டே இருக்காங்க. இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செய்து சொல்றேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிதா தேவி மேடம், நான் ஆரம்பத்துல இருந்தே உங்கள்கிட்ட பேசுறேன், நான் பேச மாட்டேன்றீங்க. ஹலோ, சொல்லுங்க. இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க ஒரு ஆள் கிடையாது, ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி மைக் ஆன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க. தானா அமுத்திடுறேன் சார், நான் அமுத்தி விடலீங்க. இல்ல, தானா வந்துருதுன்னா நீங்க வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துரும். ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி சரி. நீங்க ஏன் போனை தொடுறீங்க? ஒரு ஓரமா வச்சிட்டீங்கன்னா அது டிஸ்டர்ப் ஆகாது. இல்ல, சொல்லுங்க செல்வராஜ் சார். சார், அதாவது இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு வந்து ஒரு 10 மாதங்கள் ஆகுது. நான் வந்து அதாவது முதல்ல வந்து ஏலகிரி ஃபுட் கேம்புக்கு தான் வந்தேன். 2 ஃபுட் கேம்ப் அட்டெண்ட் பண்ணேன். கரெக்ட். ஆனா என்னோட லைஃப்ல ரொம்ப சேஞ்சஸ் சார். வாழ்க்கைனா இதுதான் அப்படின்ற அளவுக்கு நான் மாத்திருக்கு இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கும் நான் அதுதான் உணர்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் ஏதோ வரோம், ஏதோ ஒரு வேலை செய்யறோம், ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 1000 500 சம்பாதிக்கிறோம், இப்படியே தான் போயிட்டு எந்த ஒரு குறிக்கோள் கூட கிடையாது சார் இதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த வெஸ்டேஜ் வாய்ப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இப்படிதான் வாழணும், இப்போ பணம் சம்பாதிக்கணும், இவ்வளவு என்ஜாய்மெண்ட் அப்படின்றதே நான் உணர ஆரம்பிச்சேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் யாரையும் நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு சொல்றதுல மத்த எந்த இது எது இருந்தாலும் அந்த மாதிரி கிடையாது.
இதுல வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னா வானைம்படி சண்முக சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு அப்பா அம்மாவோட ஒரு மேலேயே பார்த்து அவங்க வந்து அந்த அளவுக்கு நம்மள வந்து கைட் பண்ணி கூட்டு போறாங்க. நம்ம வளரணும், எல்லாமே நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்ற சிந்தனை அவங்களுக்கும் இருக்கு. அதுக்கு மேல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. வெஸ்டேஜ் அப்படின்னா உண்மையிலேயே நான் வந்து சொல்றேன், மிக ரொம்ப ரொம்ப கிரேட் சார். ஏன்னா அந்த அளவுக்கு தான் லைஃப் வந்து மாத்திருக்கேன். மனிதனாக வாழணும் அப்படின்ற ஒரு சிந்தனையே இதுல தான் சார் நான் கத்துக்கிறேன். உண்மையிலே மேல மேல நான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான். முந்த நேத்து ஈவென்ட் நடக்கும்போதும் எனக்குள்ளே கண்கலங்க வச்சுது சார். ஏன்னா நான் இருக்கிறது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு மலை கிராமம் வந்து. ஏன்னா நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குதுல. ஆனா என்னோட இது என்னன்னா, எந்த இடமா இருந்தாலும் நான் அங்க நிக்கணும், ஃபர்ஸ்ட் இடத்துல நிக்கணும் அப்படின்றது தான் என்னோட சிந்தனையும் கூட. ஏன்னா அவ்ளோ கூட்டம் சார். வெளிய ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த உள்ள போறதுக்கு அவ்ளோ தூரம் போயிட்டோம். உள்ள போறதுக்கு முடியாம தவிச்சு நிக்கிறாங்க. நாங்க ஸ்டேஜ் ஓரம் போயிட்டோம். நானும் ஜெகதீஷ் சாரும் வந்திருந்தோம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் ஸ்டாக் பாயிண்ட் மேடம் ஒருத்தர் வந்திருந்தாங்க. சென்னையில இருந்து ஒருத்தர் சார் வந்திருந்தாங்க. என்னையும் அந்த அளவுக்கு அவங்களும் கூட கூட்டு போய் பார்த்து எனக்கு நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா ஒரு அம்பாசடர் நிலையா நான் வந்து அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உறுதிமொழி எடுத்திருக்கேன் சார். வெரி குட், வெரி குட். தேங்க் யூ வாழ்த்துக்கள், சார். வாழ்த்துக்கள். நன்றி உங்களுடைய சார். நன்றி. எண்ணங்கள் நிச்சயமா உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரும். வாழ்த்துக்கள். நிச்சயம் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஓகே, அது மட்டும் தேங்க் யூ. இல்லாம நெறைய விஷயங்கள் நீங்க வந்து தினமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூம் மீட்டிங் மூலியமா நெறைய விஷயங்கள் குடுக்குறீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. நீங்க உங்களுடைய அப்ளைன் சண்முக சாருக்கு நன்றி சொன்னீங்க. ஜெகதீஷ் சாருக்கு நன்றி சொன்னீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாற்றங்களை நீங்க தான் கொண்டு வரணும். நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க தான் முடிவெடுத்திருக்கீங்க. எல்லா அப்ளைனுமே அவங்க டீம்ல இருக்க ஒவ்வொரு டவுன்லைனும் நல்லா இருக்கணும்ன்றதான் ஆசைப்படுவாங்க. நிச்சயமா ஸ்கிரீன்ல சார். பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்றால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு கண்டிப்பா. தீவிரமான முயற்சி தேவை. இதுவரைக்கும் நீங்க எந்தெந்த பழக்கங்களை வச்சிருந்தீங்களோ அதுல இருந்து மாற்றி நல்ல பழக்கத்துக்கு வாங்க. இந்த V20 ஆஃபர் இதுவரைக்கும் பிரான்ச் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ஆஃபர் சூப்பர் ஆஃபர். இல்ல ஏற்கனவே ஒரு லெவல் நீங்க கோல்டோ, ஸ்டாரோ, டைமண்டோ முடிச்சிருக்கலாம். பட் இந்த ஜூன் மாசம் நீங்க எந்த லெவல் முடிக்கிறீங்களோ அதுல இருந்து உங்களுடைய இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது. பிரான்ச் முடிக்கலனாலும் சரி, பிரான்ச் முடிச்சிருந்தாலும் சரி, இந்த மாசம் நீங்க என்ன லெவல் முடிக்கிறீங்களோ அதை 6 மாசம் மெயின்டைன் பண்ணணும். வித் டீம் பில்டிங் போனஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்க, 2600 பிவி மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த 2600 பிவி நீங்க மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இது உள்ள வர முடியும். ஏன்னா கம்பெனி கொடுத்திருக்கிற அந்த ஆஃபர் கொடுத்திருக்கிற அளவு நீங்க 2600 பிவி மெயின்டைன் பண்ணாலே 15600 பிவி வந்துருது டோட்டல் 6 மாசம். கம்பெனி எவ்வளவு கேட்டிருக்காங்க நம்மகிட்ட? ஒரு பிரான்ச் டைரக்டருடைய டோட்டல் பிவி எவ்வளவு கேட்டிருக்காங்க? 2800 மந்த். 2800 டோட்டல் பிவி எவ்வளவு கேட்டிருக்காங்க? 16500. 16500. ஆனா நீங்க வந்து கரெக்டா இதை பண்ணாலே பிவி பண்ணா கரெக்டா வந்துட போகுது. கரெக்டா? அப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பிளான் பண்றதுனால எவ்வளவு பெரிய போனஸ் வாங்க போறீங்க தெரியுமா? ஆனா அது இப்ப தெரியாது. இப்போ உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. புதுசா வந்திருக்கிற நண்பர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அதாவது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் ஈஸியா இருக்கும். எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. 6 மாசம் கழிச்சு 5 கோடி ரூபாயில நீங்களும் பங்கு வாங்குறீங்க. அடுத்த 6 மாசத்துக்கு அடுத்த 10 கோடி ரூபாய்க்கு ஆஃபர் பாலிசார் ரெடியா வச்சிருப்பாங்க. வெஸ்டீஜ்ல 13 வருஷம் பயணம் பண்றேன். இதுல உள்ள ஆஃபர்ஸ் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். இப்போ அண்மையில ஃப்ரீயா பேங்காக் போயிட்டு வந்தது, அண்மையில கோவா போயிட்டு வந்தது,
இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். கரெக்டா? கூட வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. வெங்கடேஷ் சார் இருக்கீங்க, இதுல நிறைய நண்பர்கள், ஜெகதீஷ் சார் இருக்கீங்க. எல்லாருமே ஃப்ரீயா கோவாவுக்கும் வந்தீங்க, இதுக்கும் வந்தீங்க. பாஸ்கர் சார் எல்லாருமே வந்தீங்க. இல்ல ஜேபிஆர் சார்லாம் இப்ப பேங்காக் வந்தீங்க. அப்போ இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டா இதுல இப்போ பணம் வரப்போகுது. ஒரு லாட்டரி டிக்கெட்ல பணம் அடிச்ச மாதிரி. ஆனா இதுல வந்து கட்டாயம் கிடைக்கும். லாட்டரியில லக் இருந்தா தான் கிடைக்கும். இதுல உழைப்பு இருந்தா கிடைக்கும். கன்சிஸ்டன்சியா நீங்க உழைச்சா கிடைக்கும். ஒரு பிரான்ச் டைரக்டர் உங்களுக்கு கீழே இப்போ இந்த ஜூன் மாசம் பிரான்ச் முடிச்சிட்டீங்க. ஜூலை மாசம் உங்களுக்கு கீழே 2 பேர் பிரான்ச் முடிச்சிட்டாங்க. 2 பேர் அந்த ஆஃபருக்காக வேலை செய்றாங்க. அப்ப நீங்க சில்வராவோ கோல்டாவோ மாறிட்டீங்க. இல்ல ஒரே லைன்ல 3 பிரான்ச் வந்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு லைன்ல வரும்போது நீங்க சில்வர் டைரக்ட் பண்றீங்க, உங்களுக்கு எல்ஓபியும் வருது. ஆனா கம்பெனி 6 மாசமும் நீங்க பிரான்ச். அப்ப பிரான்ச் முடிச்சு டோட்டல் பிவி எவ்வளவுன்னு தான் பார்ப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க வின் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு சில்வர் டைரக்டர், கோல்ட் டைரக்டர், ஸ்டார் டைரக்டர், ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. திரும்பவும் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு. இதுல எவ்வளவு உங்களுடைய பிசினஸ் வால்யூம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பணம் வரும். உங்களுடைய டோட்டல் குரூப் பிவி எவ்வளவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி பணம் வரும். அப்போ உங்க டீம்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் கரெக்டா ஒர்க் பண்ண வைங்க. நான் கடந்த 2 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், V20 கம்பெனி பெரிய ஆஃபர் கொடுப்பாங்க. நமக்கு டீம் இருந்தாதான் நம்ம அதை செயல்படுத்த முடியும். நம்ம அந்த டீம் இருந்தாதான் நம்ம ஈஸியா அதை அச்சீவ் பண்ண முடியும்னு எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கேன். அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு தான். நல்ல பொழுதை எல்லாம் நம்ம புரட்டை விட்டு தூங்கிட்டு விழித்து கொண்டு வரலாம் பிழைத்து கொண்டார், புரட்டை விட்டு வரலாம் கோட்டை விட்டார். இப்போவாது விழிச்சுக்கிங்க. இந்த இருந்தா விழிச்சுக்கிங்க. இந்த எழுதி நீங்க சுறுசுறுப்பா டெய்லி 3 பிரசன்டேஷன், வாரத்துக்கு 2 ஹோம் மீட்டிங் செஞ்சு பாருங்க. இதுல இங்க இருக்கிற அத்தனை பேரும் அச்சீவ் பண்ண முடியும். ஏற்கனவே அச்சீவ் பண்ணவங்களுக்கு, சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நான் எதுவும் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. 30 நாள் ஷெட்யூல் போட்டுக்கிற வெங்கடேசன் சார் கட்டாயம் இதுல வந்து கிரவுண்ட் டைரக்டர் ஆகிறது உறுதி. அவருடைய அச்சீவ்மெண்ட்டும் அவர் முடிக்கிறது உறுதி. அதே மாதிரி வினோதா இருக்கட்டும், இல்ல சேகரா இருக்கட்டும், இல்ல செந்தில்குமாரா இருக்கட்டும், இல்ல மூர்த்தியா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க அச்சீவ்மெண்ட்டை முடிக்கிறது ஈஸி. அதனால வெளியே கிளீனா சொல்ல முடியும். மோகன் ராய் சார், இல்ல பத்மா மேடம், இவங்க எல்லாம் ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க. அவங்க ரூட்ல கரெக்டா போயிட்டு இருக்காங்க. புஷ்பலதால இருந்து ஜெகதீஷ் சார் வரைக்கும். இப்ப செல்வராய் சார் பாருங்க, வெஸ்டீஜ் அம்பாஸ்டர் அப்படின்ற லெவலுக்கு நான் வந்தே ஆகணும். அந்த இந்த டயலாக் அவர் பேசுறதுக்கு, இந்த முடிவெடுக்க காரணம் என்ன? இவ்வளவு உறுதியா அவர் பேச காரணம் என்ன? அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணது. V20 ஈவெண்ட்டை டெல்லியில போய் அட்டன் பண்ணதான் இன்றைக்கு அவரை இந்த முடிவெடுக்க வச்சிருக்குது. இந்த உறுதியை கொடுத்துருக்குது, இந்த நம்பிக்கையை கொடுத்துருக்குது. அதனாலதான் ஹால் மீட்டிங்கை யார் அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணுங்க. இன்றைக்கு ராஜன் சாருடைய இந்த ஆஃபரை பற்றி சார் பேச போறாங்க சென்னை ஆபீஸ்ல. சென்னை அதை சுற்றி உள்ள அத்தனை நண்பர்களும் வந்துருங்க. நுங்கம்பாக்கம் ஆபீஸுக்கு வாங்க. நிறைய பேருக்கு அதுதான் ஜூம்ல பாக்குறமே ஃப்ரெண்ட்ஸ், ஜூம்ல சிக்னல் சரியில்லைன்னா கிடைக்காது, நம்ம போன்ல சார்ஜ் இல்லைன்னா தெரியாது. ஆனா நுங்கம்பாக்கம் ஆபீஸ்க்கு வந்துட்டா நிறைய சார்ஜ் கிடைக்கும். அங்க எல்லாம் பாசிட்டிவான ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ள தானா வரும். ஆபீஸ் மீட்டிங் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்ல டெல்லியில நடந்த அந்த ஈவெண்ட்ல அத்தனை பேரும் பாசிட்டிவ் எனர்ஜில இருந்தாங்க. எத்தனை பேர் அதை பாத்தீங்க? அங்க போய் அனுபவிச்ச ஜெகதீஷ் சாருக்கும் செல்வராஜ் சாருக்கும் நல்லாவே தெரியும். எங்கெங்க வெஸ்டீஜ் பாசிட்டிவா பேசுறாங்களோ அங்கெல்லாம் காது கொடுத்து கேளுங்க. அங்க என்ன பேசுறாங்கன்றதை கேளுங்க. டெய்லி மார்னிங் செஷன்ல அதுதானே கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய நண்பர்கள் இந்த மார்னிங் செஷன் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, ரொம்ப எனக்கு எனர்ஜியை கொடுத்துருக்கு, நான் இதன் மூலமா சக்சஸ் ஆயிருக்கேன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இந்த மார்னிங் செஷன்ல என்ன கிடைக்குது? நம்ம தேவையான மக்களுக்கு தேவையான விஷயத்த கொடுக்குறோம். வெஸ்டீஜ்ல ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்கு தேவையான விஷயத்த கொடுத்துட்டு இருக்கோம். தேடி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ராஜன் சார் ஒரு ஆஃபரை பற்றி தெளிவா சொல்றாரு. மகாதர் ஐயா நம்மளை மாத்துறதுக்கான விஷயத்த சொல்றாரு. வாரம் ஒரு இலக்கு, வாரம் ஒரு மாற்றம்.
உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. அப்போ வருஷத்துக்கு 52 விஷயத்துல நீங்க மாறி இருப்பீங்க. அப்ப நம்ம வாழ்க்கை ரொம்ப தெளிவா இருக்குன்றாரு. அப்ப இந்த 20 கோடி இந்த 20வது வருஷத்துல 20 crores இந்த ஆஃபர்ல நம்ம சக்சஸ் ஆக முடியுமா முடியாது? ஃப்ரெண்ட்ஸ், கடன் 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 பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கதை விட்டுட்டு சக்சஸ் 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 வெஸ்டீஜ்ல நான் ஜெயிச்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன், நான் சம்பாதிச்சிட்டேன்ற முடிவு எடுத்து வேலை செய்யுங்க. யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இங்க பணம் இருக்கு. அது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சிருக்க மைவிலி மேடமா இருந்தாலும் சரி, இல்ல ஏபி சுமதி மேடமா இருந்தாலும் சரி, இல்ல நம்பிராஜன் சாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இங்க சக்சஸ் இருக்கு. தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, செய்யற வேலையை தொடர்ந்து செய்யுங்க. நீங்க விட்டு விட்டு காய்ச்சீங்கன்னா பாலை கூட காய்க்க முடியாது. தொடர்ந்து அதை அடுப்புல வச்சிருந்தாதான் அந்த பால் காயும். அதே மாதிரிதான் நம்ம அச்சீவ்மெண்ட்டும். ஆஃபர் நிறைய கொடுத்துட்டாங்க கம்பெனி. பேசிக் லெவல்ல உள்ளவங்களுக்கு தான் அதிகமா கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. பிரான்ஸ், சில்வர், கோல்டு இவங்களுக்கு தான் 5 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கு மேல ஸ்டார், டைமண்ட், கிரவுன் அவங்களுக்கு 3 கோடி. அதுக்கு மேல யூசிடி, டிசிடி, டியூசிடி அவங்களுக்கு 2 கோடி தான். அப்ப ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய அமௌண்ட பேசிக் லெவல்ல ஒதுக்கி இருக்காங்கன்னா, பேசிக் லெவல்ல இருக்கிறவங்க, அந்த பிரான்ஸ், சில்வர், கோல்டு லெவல்ல இருக்கிறவங்க உங்களுடைய லெவலை இந்த மாசம் நீங்க கொண்டு வாங்க. அதாவது அடுத்த மாசம் பாத்துக்கலாம்னு தயவு செய்து தள்ளி வைக்காதீங்க. நீங்க கடைசி மாசம் நம்ம செய்யலாமா வேண்டாமான்றதை நீங்க யோசிங்க. ஆனா நீங்க இந்த மாசம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த மாசம் பிரான்ஸ் ஆரம்பிச்சீங்கன்னா கட்டாயம் என்னால சொல்ல முடியும், கடைசி மாசம் நீங்க டைமண்டா முடிப்பீங்க. அது முடியும். ஸோ அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. நிச்சயமா நம்ம டீம் சார்பில், டீம் விக்டரி சார்பில் ஒரு நாள் சென்னையில் இந்த ஆஃபரை பற்றி, இந்த ஆஃபரை எப்படி சக்சஸ் பண்ணலான்றதை பற்றி இந்த வாரத்தில் ஒரு மீட்டிங் நடக்கும். அடுத்தது ஒரு பூட் கேம்ப் உடனே நம்ம ரெடி பண்றோம். எல்லாமே அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு பூட் கேம்ப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த ஆஃபர்ல டீம் விக்டரியில எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கிறோம். எவ்வளவு பணம் வேணும்ன்றதை மட்டும் கணக்கு போடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரான்ச் டைரக்டருக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு பிரான்ச் டைரக்டருக்கு 50,000 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அதை பொறுத்தது. பிரான்ச்ல ஆரம்பிச்சு நீங்க டைமண்ட்ல முடிச்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கான அமௌண்ட் அதிகமா வரும். எவ்வளவு குரூப் பிவி வருதோ, ராஜன் சார் தெளிவா சொன்னாரு, நம்முடைய குரூப் பிவில ஆவரேஜா எடுத்து அதுக்கு நம்ம டைரக்டர் போனஸ் கால்குலேட் பண்ற மாதிரி பண்ணி நமக்கு டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி பே அவுட் வரும். இந்த 6 மாசம் உழைப்புக்கு இமீடியட்டா போனஸ். அடுத்த டிசம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிற அந்த 6 மாசம் உழைப்புக்கு கரெக்டா அடுத்த ஜூன் மாசம் அந்த பே அவுட்டை வாங்கிக்கலாம். ஸோ இந்த 1 இயர்ல 20 கோடிலாம் நமக்கு எவ்வளவு கிடைக்க போகுது அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. இந்த 6 மாசம் சரியா உழைச்சிங்கன்னா அடுத்த 6 மாசத்துல நம்ம லெவல் வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல்ல அச்சீவ்மெண்ட் இருக்கும், இன்கம் இருக்கும். முடிவெடுங்க. இன்னைக்கு வெஸ்டீஜ்ல நிறைய இருக்கு. ஒரே ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டு செல்வராஜ் சார் இவ்வளவு மோட்டிவேட் ஆயிருக்காருன்னா, அப்ப எத்தனை ஈவெண்ட், எத்தனை அவார்ட் ஃபங்க்ஷன், எத்தனை விஎல்சி, எத்தனை விஐபி, எத்தனை ஃபாரின் ட்ரிப் நாங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம். அப்ப எங்களுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இன்னும் டச் பண்ணாம இருக்கிறதுனால தான் இன்னும் நிறைய பேர் இப்படி இருக்கிறீங்க. செல்வராஜ் சார் மாதிரி, ஜெகதீஷ் சார் மாதிரி B20 அந்த கான்ஃபரன்ஸ் ஈவெண்ட்டுக்கு நீங்க போயிட்டு வந்திருந்தீங்க டெல்லிக்கு அப்படின்னா இன்னும் மிக பெருசா இருக்கும். இன்னும் டீம் விக்டரில இருந்து நிறைய ஹெட் ஆஃபீஸ் விசிட், டெல்லி விசிட்லாம் பண்ண போறோம். நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய போறோம். ஆனா அதுல நீங்க எந்த அளவுல பங்கெடுத்துக்க போறீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. டீம் விக்டரி நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மேடம் கூட இருக்கிற லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளானிங்ல நீங்க வரணும் அப்படின்னா இதுல இருந்து உங்க வேலையை ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நமக்கானது, நம்முடைய வெற்றிக்கான நேரங்கள். தள்ளிப்படாதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளிப்படாதீங்க. நாளைக்கு, அடுத்த மாசம், கெட்ட வார்த்தை இதெல்லாம். நாளைக்குன்றதே ஒரு கெட்ட வார்த்தை. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நேற்றைய வேலையை இன்று செய்பவன் சோம்பேறி, இன்றைய வேலையை இன்று செய்பவன் சராசரி மனிதன், நாளைய வேலையை இன்று செய்பவன் சாதனையாளர். நம்ம சோம்பேறியா, சராசரி மனுஷனா, சாதனையாளனா? எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? மோகன்ராஜ் சார்,
சாதனையாளரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் நானு. சாதனையாளன் அப்படின்னா நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு செய்யணும். உங்களுடைய பிளானிங் கரெக்டா இருக்கணும். எஸ் சொன்னார் சார், இல்லையா, எஸ் சார். ஒரு வாரம் நான் கரெக்டா நேரம் தவறாம இருப்பேன், ஒரு வாரம் நான் என்னுடைய முயற்சிகளை சரியா பண்ணேன், ஒரு வாரம், இந்த ஒரு வாரம், இந்த ஒரு வாரம், இந்த ஒரு வாரம் முடிவெடுங்க. டெய்லி 3 1-to-1 பார்ப்பேன். இந்த ஒரு வாரம் 2 ஹோம் மீட்டிங் கட்டாயம் பண்ணியே தீர்வேன். இந்த 2 முடிவு எடுங்க இந்த வாரம். அடுத்த வாரம் அதை கண்டினியூ பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா, அதாவது நேற்றைய நாளை விட இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும். நான் நேற்று செஞ்ச வேலைகளை விட இன்றைக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அபரிமிதமான சக்தி இருக்கு, அபரிமிதமான அருளாற்றல் இருக்கு. அதை நாம எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்தா நம்முடைய சக்சஸ் இருக்கு. எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு, பட் நம்ம அதை செயல்படுத்துறோம். செயல்படுத்துறது தான் சக்சஸ். ஸோ ஆக்ஷன்ல கொண்டு போவோம், பிளான் பண்ணுவோம், ஆக்ஷன் பண்ணுவோம், சக்சஸ் பண்ணுவோம். இன்னைக்கு அற்புதமான வாய்ப்பு, எல்லாரும் ஈஸியா ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பை தான் பாலி சார் கொடுத்திருக்கிறார். பிரான்ச் டைரக்டர் 3000 பிவி பண்றதுன்றது சாதாரண விஷயம். 10 ஃபாஸ்ட் ஸ்டார்ட். நம்ம டீம்ல 10 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் நடந்தா 3000 பிவி வந்துடும். மாசம் 10 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தான் நடக்குமா? இல்ல, அடுத்த மாசம் அந்த 10 20 மாறும், 20 40 மாறும். இத பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல மாறும். இதுக்காக நீங்க மெனக்கடணும். இதுக்காக நீங்க ஆரம்பத்துல நிறைய 1-to-1 நிறைய ஹோம் மீட்டிங் பண்ணணும். நான் இல்லைன்னு சொல்லல, ஈஸியா வராது. ஆனா ஈஸியா செய்யக்கூடிய வேலை தான் இது. தொடர்ந்து செய்யணும். இதுல முழு போக்கஸ் இருக்கணும். அங்க அண்ணனுக்கு கல்யாணம், தம்பி வீட்டுல காது குத்து, அங்க கோயில் திருவிழா, இங்க கொடை, இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். நம்ம காரணம் தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். காரணம் சொல்லாம காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு வெஸ்டீஜ்ல விஎம்சிஏ மெம்பர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, வெஸ்டீஜ் அம்பாஸ்டருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்க ஃபேமிலியோட எந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜ்ல நின்று அவங்க ஒவ்வொருத்தரும் கான்பிடண்டா பேசினாங்க, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். முந்தா நாள் முழுசா பார்த்தோம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம ராஜன் சார் எடுத்துங்க, எப்படிப்பட்ட ஒரு வீடு வாங்கியிருக்காரு, எப்படிப்பட்ட கார், எத்தனை கார்கள் வச்சிருக்காரு. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இன்னைக்கு 64 வயசுல அவர் 60 வயசுல அவர் ரிட்டையர்ட் ஆயிருந்தா அவருக்கு பென்ஷன் எவ்வளவுன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை, 0. ஆனா இன்னைக்கு அவருக்கு பென்ஷன் வெஸ்டீஜ்ல எவ்வளவு வந்துட்டு இருக்குது? இப்ப 20 லட்சத்துக்கு மேல சராசரியா வந்துட்டு இருக்கு. இன்னும் நாட்கள் ஆக ஆக வருமானம் அதிகமாகுமே தவிர குறையாது. அப்ப இந்த லைஃப் ஸ்டைல், இந்த வருமானம் வேணுமா? தொடர்ந்து செய்யுங்க. நான் பார்த்துட்டு இருக்க வேலை போதும், என் கடையில வர்ற வருமானம் போதுன்னா கடையில உட்காருங்க, தாராளமா உட்காருங்க, யாரும் வேணான்னு சொல்லல. திரும்பவும் சொல்றேன், விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார். அந்த பட்டுக்கோட்டை கல்யாணத்தோட வரிகளை ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிங்க. தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். புரிஞ்சுக்கிங்க. புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க, தெளிவா சொல்லி தருவாங்க. எப்படி அச்சீவ் பண்ணுன்றத தெளிவா சொல்லி தருவாங்க. இன்னைக்கு 7 மணிக்கு ட்ரைனிங் செஷன் வர முடிஞ்சவங்க அத்தனை பேரும் சென்னைக்கு வாங்க, சந்திக்கலாம். வர முடியாதவங்க நல்ல சிக்னல் வரக்கூடிய இடத்துல உட்காந்து ஆன்லைன்ல பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்க ஆபீஸ் உடனே சார்ட்ட கேட்டு பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a great day. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இந்த ஆஃபர்ல எல்லாருமே சிறப்பா ஜெயிக்கணும்னு உங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். இன்னைக்கு ஆரம்பிங்க உங்களுடைய பிரசன்டேஷன். உங்களுடைய பிரசன்டேஷன் இன்னைக்கு ஆரம்பிங்க. குட் மார்னிங் மேடம். சார் நான் கூட ஷெட்யூல் போட்டுருக்கிறேன் சார். என்ன மேடம்? 30 நாளைக்கு ஷெட்யூல் போட்டுருக்கிறேன் சார். 30 நாளைக்கு ஷெட்யூல் போட்டிருக்கீங்களா? சார் அந்த ஷெட்யூலை ஸ்கிரீன்ல காட்ட முடியுமா? நான் குரூப்ல அனுப்பிச்சிருக்கிறேன், அது எனக்கு அனுப்ப தெரியாதுங்க சார். ஓகே, இப்போ இது எங்க வெஸ்டேஜ் இதுல அனுப்பிச்சிருக்கிறேன். அப்படியா? சரி, ஓகே. உங்க அப்ளைன் யாராவது அனுப்புவாங்க, பாத்துக்கலாம். சரிங்க சார். ஃபைன்.
தேங்க்யூ சார். உண்மையிலே வெங்கடேஷ் சார் நீங்க சொன்னன்றதுனால சரி நான் போட்டுதான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நானே 1ஆம் தேதி எழுதினேன். மீட்டிங் பார்த்துனே உக்காந்தேன். அப்புறமா நான் போட்ட பின்னாடி அதை கரெக்டா கடைபிடிக்கணும்ட்டு உண்மையிலேயே எனக்கே ஒரு இது அபிப்பிராயம் வந்துச்சு சார். அதுக்கு முன்ன நாளைக்கு நாளைக்கு அப்படி பார்த்தவங்களே பார்த்துன்னு இருந்துச்சு. இல்ல எல்லாருமே பாக்குறதுக்கு அதுல எல்லாரும் பேரும் இப்போ ஒரு 3 லைன்ல பார்க்கணும். ஒரே லைன் 2 லைன் ஃபோக்கஸ் பண்றோம். மத்த லைன்ல பார்க்க முடியல. இதுல எல்லா லைன்லயும் பார்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க சார். வெரி குட், சூப்பர். அதாவது நீங்க ஷெட்யூல் போட ஆரம்பிச்சிட்டீங்க, 30 நாளும் ஷெட்யூல் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை லைன் நமக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு எத்தனை நாள் கொடுக்கணும். ஃபாஸ்டா போயிட்டு இருக்க நாள்களுக்கு எக்ஸ்ட்ரா நாள் கொடுங்க, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற நாள்களுக்கு நாள் கம்மியா கொடுங்க. முதல்ல ஃபாஸ்டா இருக்க ஒவ்வொரு லீடர்ஸையும் முதல்ல பிரான்ச் பிடிக்க வைங்க, அப்புறம் அவங்களை சில்வர் ஆக்குங்க, அவங்களை எல்ஓபி வாங்க வைங்க. எல்ஓபி வாங்க வைக்கிற வரைக்கும் அந்த லைனுக்கு மினிமம் 10 நாள் கொடுங்க. சரிங்க சார். எல்ஓபி வாங்கின பிறகு அங்க லீடர்ஸ் கிரியேட் ஆயிடுவாங்க. லீடர்ஸ் கிரியேட் ஆன பிறகு அந்த 10 நாள் 5 நாள் ஆக்கலாம், இன்னொரு லைனுக்கு 10 நாள் கொடுக்கலாம். இப்படி மாத்தி மாத்தி கொடுத்தாதான் அடுத்தடுத்த லைன்ல நம்ம வந்து பிரான்ஸ் சில்வர்னு கொண்டு வர முடியும். அங்க எல்ஓபி அவங்கள எல்ஓபி வாங்க வைக்க முடியும். அவங்கள எல்ஓபி வாங்க வைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல 10 நாள் நம்ம கொடுக்கணும். அவங்க டைரக்டர் ஆயிட்டாங்க அவங்க பாத்துக்குவாங்கன்னு விட்டு போனீங்கன்னா 1 மாசம் கழிச்சு திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டரே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க சார். இப்ப கூட இருந்து கத்து கொடுக்கணும், அவங்க கூட இருந்து எல்லாமே நம்ம செய்யணும். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே, நம்ம ஆஃபருக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஒரு இதை சொல்றேன். வாழ்க்கையின் முற்பகுதியில் வெற்றி பெற சுறுசுறுப்பும் ஊக்கமும் தேவை. அதாவது இந்த 6 மாசத்துக்கு நமக்கு இதுதான் வேணும் நம்ம அச்சீவ் பண்றது. பிற்பகுதியில் வெற்றி பெற பொறுமையும் தன்னடக்கமும் தேவை. நம்ம ஜெயிச்ச பிறகு நமக்கு தேவை பொறுமை தன்னடக்கம். ஏன்னா நிறைய கேள்விகள் வரும், நிறைய நமக்கு வந்து பாராட்டுகள் வரும். அப்போ கேள்விகள் வரும்போது பொறுமையா பதில் சொல்லணும், பாராட்டுகள் வரும்போது தன்னடக்கத்தோட இருக்கணும். இந்த 2 இருந்தா வாழ்க்கையில எப்பவுமே ஜெயிச்சிடலாம். வெஸ்டீஜ்லயும் அதுதான். இன்னைக்கு வந்து எல்லாரும் நம்மளை பாராட்டும் போது சில பேருக்கு கொஞ்சம் அப்படியே தலக்கணம் ஆயிடுது. ஒரு டைரக்டர் ஆகி அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கொடுக்கும் போதே ஒரு தலக்கணம் ஆயிடுது. அவங்க சில்வர் ஆன உடனே அந்த தலக்கணம் அதிகமாகி ஈகோ அங்க முட்டிட்டு வருது. ஃப்ரெண்ட்ஸ், இது பொதுவா எல்லாருக்கும் சொல்லக்கூடியது. அது வராம இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்க அப்ளைனை நீங்க மதிக்கும் பொழுது உங்க அப்ளைன்ட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்க நிச்சயமா மிகப்பெரிய அளவுல வளர முடியும். அதனால முதல்ல எந்த அளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா ஊக்கத்தோட உழைச்சிங்களோ அதே இதை தொடர்ந்து செய்யுங்க. பெரிய சக்சஸ் உங்களுக்காக வெஸ்டீஜ்ல காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது வந்து தமிழ் மேடம் இப்போ வெங்கடேஷ் சார் 30 நாள் ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் தமிழ் மேடம் போட்டுக்கிறாங்க. சோ வாழ்த்துக்கள். இதுதான், அதாவது லீடர்ஷிப்ன்றத நம்ம தான் எடுத்துக்கணுமே தவிர நமக்கு இன்னொருத்தர் வந்து பூத்த மாட்டாங்க. சார் ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு ரொம்ப தடங்கள் கிடைச்சிச்சுங்க சார். சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் நாளே இது ஷெட்யூல் போட்டதும் உண்மையிலேயே ரொம்ப தடங்கள். என் வண்டி ரிப்பேர் ஆகி பாதி வழியில் போய் வண்டி நின்று வண்டி விட்டுட்டு நடந்து போய் அதுக்கப்புறம் வண்டியில போய் இன்னைக்கு ஒரு இது ஹோம் மீட்டிங் வேணா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட 5:30 மணிக்கு போய் பண்ணிருக்கிறேன் சார். 5 பேரை உட்கார வச்சு அந்த மாதிரி பண்ணி சக்சஸ் பண்ணோம். கிரேட் மேடம். உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். வாழ்த்துக்கள். உண்மையிலேயே சார் எனக்கு அந்த விடாமுயற்சி தான் எனக்கு அந்த 5 பேரை 5:30 மணிக்கு போய் கொடுத்ததுன்னு உண்மையிலேயே நினைச்சுக்கினேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. வினோத் சார் ஏதோ பேச வரீங்க சார்? குட் மார்னிங் சார். தமிழ் மேடம் உடைய ஷெட்யூல் அச்சீவர்ஸ் குரூப்ல போட்டிருக்கேன் சார். போட்டீங்களா? அச்சீவர்ஸ் குரூப்ல ஏன் சார் போடுறீங்க? நம்ம இதுல போடலாமே, 300 PV நம்ம சுவிட்சர்லாந்து குரூப் அது மாதிரி இதுல போடுங்க. சரியா? சரிங்க சார். ஓகே சார். ஓகே ஃபைன். ஜெயராமன் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சிறப்பா டீமை வழிநடத்திட்டு இருக்கீங்க. நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். செய்வதை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறத தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். வாழ்த்துக்கள். கிரேட். வெங்கடேஷ் சார், இந்த ஆஃபரை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆஃபர்ன்றது நம்ம எதிர்பார்ப்பு தான் சார். இந்தாலையும் வந்து மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். ஆக்சுவலா நம்ம டீம் பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஆஃபர் வந்தாலே ஃபர்ஸ்ட் நாம போஸ்ட் பண்ற நம்ம டீமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாம எப்பவுமே எய்ம் பண்ணுவோம்.
அது நம்ம டீம் அத்தனை பேரும் நம்ம என்ன சொல்றோமோ கரெக்டா கேக்குறாங்க. எல்லா ஒரு ஆஃபரும் எல்லாம் சக்சஸ் பண்ணுவோம் சார். 100% சக்சஸ் பண்ணுவோம் சார். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த இது ஒரு ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கே ஒரு 6 மாசம் ஒரு கழிச்சு இந்த ஒரு ஆஃபர் யார் யார் உள்ள வராங்களோ அவங்க எல்லாம் மினிமம் ஒரு 50,000 ரூபாய் வருதுன்றது மிகப்பெரிய ஒரு உண்மை வந்து ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலா இது சார் டிரான்ஸ்லேட்டர் முடிச்சு 2,600 எடுத்தாலே அவங்களுக்கு அமௌண்ட் வந்து அப்பதான் 10,000 ரூபாய் தான் வரும். ஆனா அது 6 மாசம் கழிச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 வருதுன்றது மிகப்பெரிய சந்தோஷம் சார். இது நம்ம வரவேற்கத்தக்கது. இது எல்லாம் 100% சக்சஸ் பண்ணுவோம் சார். நம்ம இதை வந்து முழுசா போகஸ் பண்றோம் சார். இல்ல அதுதான், அதாவது 6 மாசம் எல்லாரும் எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்களோ அது மொத்தமா கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாமா. தனியாவும் கிடைக்குது, மொத்தமாவும் கிடைக்குது. அதுதான் வெஸ்டீஜ். அதாவது சொல்றதையும் தருவாரு பாலி சார், சொல்லாத விஷயங்களையும் அள்ளி தருவார். இததான் இன்றைக்கு இந்த கடந்த 13 வருஷமா நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை நீங்களும் அனுபவிக்கிறதுக்கு தான் உங்களையும் கூப்பிடுறோம். ரைட்டா? கரெக்டா? ஆமா சார். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஆமா சார், இப்ப எந்த ஒரு ஆஃபர் வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் 2ஆம் தேதி கூட்டி பேசணும் சார். அதுக்கு உண்டான யார் யார் என்னென்ன போக்கஸ் பண்ணு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். அடுத்த மாதிரி டீம்ல இருக்கிற அத்தனை நம்பரும் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்றான் சார். அது நம்ம சந்தோஷம் சார். அது எல்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு எவ்வளவு போக்கஸ் பண்ணுமோ எல்லா லீட்டரும் எடுத்துறேன் சார். அது எந்த மாடல. அது இல்லாம இன்னொரு அப்ப கம்மி சொன்னாங்க சார், 5 கோடி ரூபாய் மினிமம் அது எக்ஸ்ட்ரா பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். அது மிகப்பெரிய சந்தோஷம். அது அதாவது 5 கோடி ரூபாய் கம்பெனி பிக்ஸ் பண்ண அமௌண்ட். பட் ஆமா சேல்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இன்னும் அள்ளி தர்றதுக்கு பாலி சார் ரெடியா இருக்காரு. ஆமா சார். அது மிகப்பெரிய சந்தோஷம் சார். 5 கோடி ரூபாய் அவ்வளவு வந்து அச்சுமடலாம் இல்லாம 5 கோடி ரூபாய் மினிமம் எக்ஸ்ட்ரா எவ்வளவு பிவி பண்றீங்களோ இன்னும் 2 கோடியோ 3 கோடி 5 கோடி என்ற எக்ஸ்ட்ரா கம்பெனி தரது மிகப்பெரிய சந்தோஷம் சார் எல்லாத்தையுமே. இல்ல அதுதான் பாலி சார். ஆமா சார். சொல்றதையும் தருவாரு, என்ன எக்ஸ்ட்ராவும் தருவாரு. ஏற்கனவே இது நடந்திருக்கு. ஆமா ஆமா சார். ஏற்கனவே 5 crore கிளப் மெம்பர்னு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது பண்ணாங்க. அதுல எல்லாருக்குமே அதாவது 28 லட்சம் 30 லட்சம் அதுல வந்து இவரு சிதா சிங் சார் வந்து ஃபர்ஸ்ட் செக் 1 கோடிக்கு மேல வாங்கினது அதுலதான். 1 கோடியே 68 லட்சம் வாங்கினாரு. ஓகே சார். அதாவது ஒரு 6 மாசத்துல கொடுத்த ஒரு பிளான்ல. சோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் கெஸ் பண்றேன், ஒருத்தருக்கு நீங்க செய்யக்கூடிய வால்யூமை பொறுத்து அதாவது ஒரு பிரான்ச் ஷேருக்கு 50,000 வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். 50,000 கிடைக்கும்னு சொல்றேன். பட் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா அந்த 6 மாசத்திலேயே 50,000 இல்ல 1 லட்சம் சம்பாதிக்க முடியும். கரெக்டா போக்கஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான பிளானோட நம்ம வந்து பூட் கேம்ப்ல நம்ம அதை சந்திப்போம். ஓகே சார். ஆனா இங்க இருந்து எல்லாரும் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. டே 1ல இருந்து ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே கன்சிஸ்டன்சி, நான் என்னுடைய கன்சிஸ்டன்சியை வாங்கிட்டேன். நான் 2ஆம் தேதியே நான் வாங்கிட்டேன். ஆனா மத்த எல்லாரும் வாங்கிட்டீங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. என்னுடைய கன்சிஸ்டன்சி நான் வாங்கிட்டேன். இதுல போட்டிருக்கேன் பாருங்க, தெரியுதா? ஓகே சார். பேர் தெரியுதா? ரூபன். ஓகே சார். இருக்கு சார். தேவையானதை ஃபர்ஸ்ட் இதை வாங்கிட்டேன். இன்னும் அடுத்தது இன்னும் போய் வாங்கணும். இப்ப நாளைக்கு போய் திரும்ப வாங்கணும். ஓகே சார். சோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம முதல்ல வாங்கிடணும். நான் மொத்தமே 4 பொருள் தான் வாங்கியிருக்கேன். ஷாம்பு, டூத் பேஸ்ட், ரைஸ் பிரான் ஆயில், அடுத்தது புரோட்டீன் பவுடர். 4 பொருள் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய வாங்க வேண்டியிருக்கு. இந்த சப்ளிமெண்ட் எதுவுமே வாங்கல, இன்னும் வாங்கணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே நம்முடைய வேலையை நம்ம செய்யணும். அது டேட்டை பாத்தீங்களா? பில்லிங் டேட்டை பாருங்க. 2 ஜூன் இன்வாய்ஸ் தெரியுதா? ஓகே சார். எஸ் சார், தெரியுதுங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த 2ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பில்லு நம்ம போடணும். 2ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பில்லு நம்ம போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்ம போடணும். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, ராஜன் சார் 2ஆம் தேதி போட்டு காட்டிட்டு இருப்பாரு. ஆனா அவரு நேற்று தான் அவர் பில்லு பண்ணிருக்காரு. நான் 2ஆம் தேதி பண்ணிட்டேன். எப்பவுமே எல்லாத்தையும் முந்தணும். அந்த எண்ணங்களை கொண்டு வாங்க.
ஃபர்ஸ்ட் பில் நான் போடணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். அதே மாதிரி நீங்க போடுங்க, உங்க குரூப்ல அதை எடுத்து போடுங்க ஒவ்வொருத்தரும். நம்மகிட்ட தாங்க இருக்கு, ஒவ்வொன்றுமே நம்மகிட்ட தான் இருக்கு. ஒவ்வொரு மாற்றங்களும் நமக்குள்ள இருந்தா வரணுமே தவிர இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. சொல்லுவாங்க, உங்க அப்ளைன் உங்ககிட்ட சொல்லுவாங்க, சார் ஸ்டார்ட் பண்ணுங்க சார், சார் ஹோம் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க சார், வரேன் சார், சார் 1 to 1 எத்தனை பண்ணிருக்கீங்க கேட்பாங்க. அவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் நம்முடைய வளர்ச்சிக்காக. நம்ம அப்ளைன் நம்மகிட்ட கேட்கறாங்கன்னா நம்ம வளர்ச்சிக்காக. சில நேரங்கள்ல அவங்க கொஞ்சம் கோபமாவோட பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது யாருக்காகனா, எப்படி நீங்க உங்க குழந்தைகிட்ட பேசுறீங்களோ, உங்க குழந்தை நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கி நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரிதான் நம்ம அப்ளைனும் ஆசைப்படுறாங்க. அவர் என்ன சார் அப்படி பேசுறாரு, அவர் என்ன பாஸா? பாஸ் இல்ல, உங்க மேல பாசம் அதிகமா உள்ளவர். எங்க பாசம் அதிகமா இருக்கோ, எங்க உறவுகள் உறுதியா இருக்கோ அங்கதான் கோபம் வரும். நீங்க பஸ்ல போற எல்லாரோடையும் கோபப்பட முடியுமா? முடியாது. ஆனா உங்க ஒய்ஃப்கிட்ட அதிகமா கோவப்படுவீங்க. உங்க ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, மாத்திரை போடலன்னா கோவப்படுவீங்களா? கோவப்பட மாட்டீங்களா? இல்ல உங்க பிள்ளைங்கிட்ட கோவப்படுவீங்களா? கோவப்பட மாட்டீங்களா? உங்க பிள்ளைங்க சரியா மார்க் எடுக்கலன்னா கோவப்படுவீங்களா? கோவப்பட மாட்டீங்களா? டிசிப்ளின் சரியா இல்லைன்னா நம்ம கோவப்படுவோமா? இல்லையா? அப்ப எங்க உறவும் உரிமையும் அதிகமா இருக்கோ, எங்க அன்பும் பாசமும் அதிகமா இருக்கோ அங்கதான் கோபம் வரும். கரெக்டா? அப்ளைன் கோச்சிட்டாருங்க, அவர் என்னங்க கோச்சிட்டாரு? இல்ல, அப்ளைனுக்கு உங்க மேல பாசம் அதிகம். எல்லா டவுன்லைன்ட்டையும் கோச்சிக்கிறது இல்ல. எங்க உறவு அதிகமா இருக்கோ அங்க கோச்சிக்குவாரு. நான் வெங்கடேசன் சார்ட்ட நிறைய கோச்சிக்குவேன், நிறைய கோபமா பேசியிருக்கிறேன். ஆனா அதுதான் அவருடைய வெற்றி, அவருடைய வளர்ச்சி. அவருடைய வளர்ச்சிக்காக நான் அவர்கிட்ட கோவப்பட்டிருக்கிறேன். சும்மா நான் கோவப்படுறதுக்கு இல்ல. நான் கோவப்பட்டதை விட பாராட்டினது தான் அதிகம். நான் டீம்ல ஒருத்தரை தம்பின்னு சொல்றேன்னா வெங்கடேசன் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல எனக்கு பாசம் அதிகம் டே 1ல இருந்து. சோ எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே அதுதான் இப்போ நான் போட்ட ஸ்லைடு. நம்ம கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் சகிப்புத்தன்மை வச்சுட்டு சுறுசுறுப்பா செயல்பட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம். சோ நல்ல ஆஃபர் கம்பெனி கொடுத்துருக்காங்க. நிச்சயமா பாலி சாருக்கு, தீபக் சார், கன்வர் சார், வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். அருமையா பிளான் பண்ணிருக்கிறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ், பிரான்ஸ், சில்வர், கோல்டு இவங்களுக்கு நிறைய பணத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 10 கோடியில 5 கோடியே ஒதுக்கி இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 லெவல்ல உள்ளவங்களுக்கு 5 கோடி, அடுத்த 6 லெவல்ல உள்ளவங்களுக்கு 5 கோடி. அப்போ கம்பெனி யாருக்கு அதிகமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் லெவல்ல உள்ளவங்களுக்கு தான் அதிகமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அதை நீங்க அதிகமா வாங்கிக்கணும்னு நினைங்க. கொடுக்கணும் கம்பெனி முடிவு பண்ணிட்டாங்க. வாங்குறதுக்கு நீங்க முடிவு பண்ணுங்க. நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ so much sir. தேங்க்யூ சார். எல்லாருமே ஆக்ஷன்ல இறங்குங்க. இவ்வளவு நாளும் தூங்குனது போதும், இவ்வளவு நாளும் காரணம் சொன்னது போதும், இவ்வளவு நாளும் தள்ளி விட்டது போதும். ஜூன் 4 மிக சிறப்பான நாள். இந்த நாள்ல உங்க வேலையை ஆரம்பிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மூர்த்தி சார். குட் மார்னிங் சார். நல்லா இருக்கிறீங்களா சார்? நல்லா இருக்கிறோம். நேற்று உங்களை பேசுறதுக்கு எவ்வளவோ கூப்பிட்டோம், நீங்க வரல. இல்ல சார், அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். சார் ராஜன் சார் கொடுத்த மார்னிங் செக்ஷன் நல்லா இருக்கு சார். நிறைய அச்சீவர்ஸை உருவாக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் இப்போ ராஜன் சார் காலைல மார்னிங் செக்ஷன்ல கொடுத்தது எல்லாமே நோட்ஸா கையில கொடுத்தா நல்லா இருக்கும் சார். இன்னொரு தடவையா? ஆமா சார், அது கையில ஒரு கைடு மாதிரி கொடுத்தீங்களான்னா நம்ம போற இடத்துல எல்லாமே கையில வச்சுக்கிறது நல்லா இருக்கும். எல்லாத்தையும் உங்க அப்ளைன் வெங்கடேஷ் சார் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. அதை ஆமா நம்மளும் ஆமா கொடுப்போம். சார். திரும்ப இன்றைக்கு சாயங்காலமும் திரும்பவும் பாருங்க. இது எல்லாமே ஓகே குரூப்ல சார். இருக்கு, உங்க கையில இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த ஓகே வீடியோவை சார். காலையிலேயே ஃப்ரெஷ்ஷா நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும்ன்றக்காக தான் மார்னிங் செஷன்லயே திரும்பவும் நம்ம பண்ணோம். இன்னைக்கு நைட்டும் இத ராஜன் சார் திரும்ப ட்ரைனிங்ல கொடுக்குறாங்க. இன்னொரு முறை கேளுங்க, நல்லா புரியும். உள்ள ஏத்திக்கிங்க, செயல்படுங்க. ஓகே அதான் சார். தேங்க்யூ. ஓகே. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ நம்பிராஜன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம்.